வணக்கம் 10th சமச்சீர் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 7th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். சரிங்களா? ஸோ இயல் எண்கள் எப்படி இருக்கும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 8ஐ விட குறைவான 7 வரைக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னது? 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. சரிங்களா? நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும், ஆனால் 8ஐ விட கம்மி, லெஸ் தென் 8ஆக இருக்கனால 1 2 3 4 5 6 7 வரைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பி பாருங்கள். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். ஸோ 8ஐ விட குறைவான பகா எண். தி செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8. ஸோ ப்ரைம் நம்பர் பகா எண். ஸோ பகா எண்ணா என்ன? பகா எண்ணுனா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். ஸோ அந்த நம்பரை ரெண்டாக பிரிக்க முடியாது. சரிங்களா? ஸோ எப்படி? இப்போ 1 பகா எண் கிடையாது, ஸோ 1 எழுத வேணாம். அடுத்தது பாருங்கள் 2. ஸோ 2 பகா எண். ஸோ 2 எப்படி பிரிக்கலாம்? பிரிக்கவே முடியாது. 3 பிரிக்க முடியாது. 4 2 2ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ 2 2s are 4. ஸோ 4 எழுதக்கூடாது. 5 பகா எண். 6 எப்படி பிரிக்கலாம்? 2 3s are 3 6ன்னு பிரிக்கலாம். ஸோ 6 எழுதக்கூடாது. 7 பகா எண். சரிங்களா? ஓகே, ஆன்சர் என்ன? 2 3 5 7. ஸோ அதை எழுதிக்கோங்க. 2 3 5 7. ஓகேங்களா? அடுத்தது சி என்பது இரட்டைப்படை பகா எண். சினா என்னன்னா, தி செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் இதான். ஸோ இந்த ப்ரைம் நம்பரில் ஈவன் ப்ரைம் நம்பர், ஸோ நமக்கு இருக்க ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் என்னது? 2. சரிங்களா? ஸோ அப்போ சியோட வேல்யூ எவ்வளோ? 2. ஓகேங்களா? ஸோ ப்ரைம் நம்பரில் ஈவன் ப்ரைம் நம்பர்னால் ஒரே ஒரு வேல்யூ தான், அது 2 தான். ஓகேங்களா? ஸோ 7ல் மொத கணக்கு. ஸோ மொத கணக்கில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். முதல்ல எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏ வெட்டு பி. சரிங்களா? ஸோ ஏ வெட்டு பி அப்படின்னு என்ன அர்த்தம்? வெட்டுனா பொதுவான உறுப்பு. இன்டர்செக்ஷன்னா காமன் டேர்ம். சரிங்களா? ஸோ ஏக்கும் பி கீழே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக எந்த நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ பியில் தான் கம்மியான நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ பியிலேருந்து பார்க்குறேன். ஸோ பியில் 2 இருக்குது, ஏலையும் 2 இருக்கா? ஸோ 2ங்கிறது ஏக்கு பி ரெண்டுத்துக்கும் காமனான டேர்ம் தானே. ஸோ 2 எழுதிக்கிறேன். அடுத்தது 3 பாருங்கள், பிலையும் இருக்குது ஏலையும் இருக்குது. ஸோ இதுவும் காமனான டேர்ம் தான். அடுத்தது 5 பாருங்கள், பிலையும் இருக்குது ஏலையும் இருக்குது. ஸோ 5 எழுதிக்கிறேன். ஸோ 7 பாருங்கள், ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது. ஸோ இதையும் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஏ வெட்டு பி, பிக்கும் சிக்கும் பொதுவான உறுப்புகளை எழுதிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது ஏ வெட்டு பி கிராஸ் சி. ஸோ ஏ வெட்டு பி இங்கே முடிச்சிருக்கோம்ல, இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் சியோட சேர்த்து எழுத போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் 2, 2. சரிங்களா? ஸோ சியோட வந்து 2ஆவதாக தானே இருக்குது. ஸோ 2ஆவதாக தான் சியோட வேல்யூ எழுதணும். ஸோ 2, 2. அடுத்தது அடுத்த நம்பர் என்ன? 3. 3யை சேர்த்து எழுதுறேன், 3, 2. அடுத்தது 5 சேர்த்து எழுதுறேன், 5, 2. அடுத்த என்ன இருக்குது? 7. ஸோ 7ஐயும் சேர்த்து எழுதுறேன், 7, 2. சரிங்களா? ஸோ இதான் ஏ வெட்டு பி கிராஸ் சி. ஓகேங்களா? ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு 2 ப்ராக்கெட்டையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸின்னு என்ன அர்த்தம்னா, ஏல உள்ள எல்லா உறுப்பையும் சியோட சேர்த்து எழுதுறோம். சரிங்களா? ஸோ ஏல இருக்க 1ஐ சேர்த்து எழுதுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது? 1, 2. அடுத்தது நம்பர் 2, 2. அடுத்தது 3, 2. அடுத்தது 4, 2. அடுத்தது 5, 2. அடுத்தது 6, 2. அடுத்தது 7, 2. ஓகேங்களா? ஓகே. அடுத்த ப்ராக்கெட் பி கிராஸ் சி பார்க்க போகிறோம். சரிங்களா? பி கிராஸ் சி.
பி கிராஸ் சின்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ பியில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சியோட கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போ 2,2 அடுத்தது 3,2 5,2 7,2 ஓகேங்களா? ஸோ ஏ கிராஸ் பி பி கிராஸ் சி, ஏ கிராஸ் பி பி கிராஸ் சி ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் முழுவதையும் சேர்த்துதுறேன். ஸோ ஏ கிராஸ் சி, ஸோ ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் பொதுவான உறுப்பெல்லாம் எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ பாருங்கள் 1,2 இதில் இருக்கா? இல்லை. 2,2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அடுத்தது 3,2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அடுத்தது 4,2 இல்லை. 5,2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 6,2 இல்லை. 7,2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலாம் ஏ கிராஸ் சிலையும் இருக்குது, பி கிராஸ் சிலையும் இருக்குது. ஸோ இதை மட்டும் தான் எடுத்து எழுதிக்குவோம். ஸோ 2,2 3,2 5,2 அடுத்தது 7,2 ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் முடிச்சோங்க. இதே ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1,2 ஃப்ரம் 1,2 அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஸோ என்ன நிரூபிக்கப்பட்டது? ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ 7ல் 2வது கணக்கு. சரிங்களா? ஸோ இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிடிக்கணும்னா ப்ராக்கெட்டில் உள்ளது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது. இந்த கணக்கில் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது ஆர்ஹெச்எஸ். சரி, எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பி மைனஸ் சி. ஓகேங்களா? ஸோ பி மைனஸ் சி இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ மைனஸு, ஸோ டேஷ்னு ஸோ பி மைனஸ் சியில் என்ன பண்ணுறதுன்னா பியிலேருந்து சியை மைனஸ் பண்ணணும், கழிக்கணும். சரிங்களா? ஸோ பி எங்கே இருக்குது? ஸோ பி இங்கே இருக்குது, சி கீழே இருக்குது. ஸோ பியிலேருந்து சியை அப்படியே கழிச்சிடுங்க. ஸோ பியில் 2 இருக்கா? அந்த 2 அப்படியே கழிச்சிடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? 3, 5, 7. ஸோ அதான் ஆன்சர் 3, 5, 7. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது முழுவதையும் எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஏல இருக்க எல்லா உறுப்பையும் பி மைனஸ் சியோட சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 1 எழுத போகிறோம். அப்போ என்ன ஆகுது? 1,3 1,5 1,7. அடுத்த நம்பர் 2 எழுத போகிறோம். 2,3 2,5 2,7. அடுத்தது 4 எழுத போகிறோம். அடுத்தது 3 எழுத போகிறோம். 3,3 3,5 3,7. அடுத்தது 4 எழுத போகிறோம். 4,3 4,5 4,7. அடுத்தது 5 எழுத போகிறோம். 5,3 5,5 5,7. அடுத்தது 6 எழுத போகிறோம். 6,3 6,5 6,7. அடுத்தது 7 எழுத போகிறோம். 7,3 7,5 7,7. ஓகேங்களா? ஸோ இதை தான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆர்ஹெச்எஸ் எழுத போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பின்னா என்ன? ஏல உள்ள ஒவ்வொரு உறுப்பையும், ஸோ ஏ கிராஸ் பின்னா என்ன? ஏ கிராஸ் பின்னா என்ன? ஏல உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் பியோட சேர்த்து எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 எல்லாத்தோடையும் சேர்த்து எழுதுறேன். பாருங்கள். ஸோ 1,2 1,3 1,5 1,7. அடுத்தது 2 எல்லாத்தோடையும் சேர்த்து எழுதுறேன். 2,3 2,2 2,3 2,5 2,7. ஓகேங்களா? அடுத்தது 3 எல்லாத்தோடையும் சேர்த்து எழுதுறேன். 3,2 3,3 3,5 3,7. அடுத்தது 4 எழுதுறேன். 4,2 4,3
4,5 4,7 அடுத்தது 5 எழுதுறேன் 5, 5,2 5,3 5,5 5,6 5,7 ஓகேங்களா 5,6 வராது. அடுத்தது 6 எழுதுறேன் 6,2 6,3 6,5 6,7 அடுத்து 7 7,2 7,3 7,5 7,7 ஓகேங்களா. அடுத்தது அடுத்த ப்ராக்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள். A cross C அதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஏல என்ன இருக்குது 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ இது அப்படியே சியோட சேர்த்தணும். சியில் என்ன இருக்குது 2 இருக்குது. 2ஓட சேர்த்து எழுத போகிறோம் ஓகேங்களா. அப்போ 1 2ஓட சேர்த்துதுன்னா 1,2 2 2ஓட சேர்த்துதுன்னா 2,2 3 2ஓட சேர்த்து எழுதுறேன் 4 2ஓட 5 2ஓட 6 2ஓட 7 2ஓட சேர்த்துதுறேன் ஓகேங்களா. ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்பு RHS முழுவதையும் எழுதிக்கோங்க. ஸோ RHS என்ன A cross B சரிங்களா மைனஸ் A cross C. ஸோ A cross Bலேருந்து A cross Cயை மைனஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ A cross Cயில் உள்ள டேர்ம்லாம் A cross Bயில் இருந்துச்சுன்னா அடிச்சிருங்க. ஸோ 1 - 3 ஸோ இது இருக்குது. ஸோ இதுக்கு சின்னதாக ஒரு கோடு போட்டுவோங்க 2,2 கோடு போட்டுவோங்க 3,2 4,2 5,2 6,2 7,2 அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் A cross Cயில் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் எழுதிருங்க ஓகேங்களா. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை எழுதுகிறேன். அப்போ என்ன ஆகுது ஃபஸ்ட்டு 1,3 அடுத்தது 1,5 அடுத்தது 1,7 2,2 அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ A cross Cயில் இருக்குது. அடுத்த நம்பர் எழுதுகிறேன் 2,3 2,5 2,7 3,2 இங்கே இருக்குது. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கனால இங்கே இருக்குது. ஸோ அடுத்த நம்பர் எழுதுகிறேன் 3,3 3,5 3,7 4,2 இங்கே இருக்குது. ஸோ அடுத்ததுலேருந்து எழுதுகிறேன் 4,3 4,5 4,7 ஓகேங்களா. அடுத்தது 5,2 இங்கே இருக்குது. ஸோ 5,3லேருந்து இருக்கேன் 5,3 5,5 5,7 6,2 இருக்குது. ஸோ 6,3 6,5 6,7 அடுத்தது 7,2 இருக்குது. ஸோ 7,3 7,5 7,7 ஓகேங்களா. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 பாருங்கள், ஈக்குவேஷன் 2 பாருங்கள். ஏதாவது நம்பர் மிஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. அதனால் 1,2லிருந்து ஃப்ரம் 1,2 ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. A cross B minus C is equal to A cross B minus A cross C என நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா. hence proved. ஓகேங்களா.